சூர்யா அந்த ட்ரம்மில் இருக்கிறத வந்து கோட்டீஸ்வரி எல்லாருமே வந்து கவனிச்சிடுறாங்க. அப்போ வந்து அந்த ட்ரம்மை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூர்யா வந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டு சூர்யா வந்து மகாவும் வந்து ஐஸ்வர்யா இந்த ட்ரம்மில் தான் ஏதோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பார்த்து அவங்களையும் காப்பாற்றுறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரவுடிஸ் கூட. இந்த டைமில் வந்து அந்த ரவுடிஸ் வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ரவுடி வந்து சொல்கிறாரு, இப்போ சொல்லு, சொல்லு, உண்மையை சொல்லு, இந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து குழந்தையோட அப்பா யாருன்னு இப்போவாவது சொல்லுங்கள், அவங்க அம்மா யாருன்னு இப்போவாவது சொல்லுங்கள், ஏன் சூர்யா இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, சூர்யா வந்து பொய் சொல்கிறாரு, உண்மை கிடையாதுன்ற விஷயம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, ஆமாடா நீ வந்து குழந்தையோட அப்பா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா, உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணுது நம்ம சூர்யா தவிக்கிறாரு. அப்போ வந்து அந்த லேடி கிட்ட கேட்குறாங்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அந்த குழந்தையோட அம்மா வந்து நான் தாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லா அதிர்ச்சியோட அப்பா வந்து இவர் தாங்க அப்படின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அதை பார்த்து எல்லா அதிர்ச்சியோட அப்போ அந்த குழந்தை எதுக்காக இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னோடனே, எங்களோட வறுமை காரணமாக தான் நாங்கள் கொடுத்தோம், இவருக்கு கூட இந்த விஷயம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இப்படி பண்ணிட்டேடி பாவி அப்படி சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. அடுத்து வந்து சரி இதுக்கப்புறமாவது குழந்தைய நல்லபடி பார்த்துங்க, அழகு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழந்தைய பாராட்டுறாங்க. குழந்தைக்கு தேவையான வந்து வசதிகள், அதுக்கப்புறம் படிப்பு எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்குறோம், எல்லா காசும் நாங்களே அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ வந்து சரி இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எதுக்காக நீ வந்து அழகியோட அப்பான்னு சொன்ன அந்த விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட எல்லாரும் வந்து கேட்குறாங்க. சூர்யா என்ன பதில் சொல்ல தெரியாமல் தவிக்கிறாரு. அப்போ மகா கேட்குறாங்க, ஏங்க தயவு செய்து உண்மையை சொல்லுங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே, சூர்யா வந்து இந்த வீட்டில் ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. அழகியோட குழந்தை, இந்த குழந்தை வந்து அழகி வந்து வாரிசு தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால் வந்து அவங்கள காப்பாற்றுறது மட்டும்தான் இப்படி பண்ணேன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அந்த தப்பு செஞ்சவங்க யாருன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து அது வந்து சொன்னோன்னே, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னோடனே, வேறு வழி இல்லாமல் வந்து நான் தான் அப்படி சொல்லிட்டு ராகவன் வந்து ஒத்துக்கிறாரு. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் தான் போதுமா, நான் அந்த தப்பு செஞ்சது நான் தான், ஒரு பொண்ணு கூட நான் பழக்கம் வச்சுருந்தேன், ஆனால் உண்மையிலே அந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த குழந்தை தான் அழகின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினா, பணம் கேட்டா, நானும் நிறைய பணம் கொடுத்துருக்கேன், அப்புறமா கூட என்னை விடாமல் வந்து அந்த வீட்டு வாரிசாக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணா, அந்த டைமில் தான் நான் தவறான முடிவுக்கு போனேன், அப்போ தான் சூர்யா என்னை காப்பாற்றினா, இது தாங்க நடந்தது அப்படின்னு உனக்கு எல்லா அதிர்ச்சி ராஜலட்சுமி தாங்கிய முடியல. அப்படியே வந்து மயக்கடிச்சு கீழே விழுத்துறாங்க. எல்லோரும் தண்ணி தெளித்து ராஜலட்சுமி எழுப்புறாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களால் வந்து என் புள்ள மேலே எல்லாரும் பழி சொன்னாங்களே, எல்லாம் உங்களுக்கு நீங்கள் தான் காரணமா, ஐயோ உண்மையிலே சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ தெரியாமல் வந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா, அந்த டைமில் வந்து நான் தவறு பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு, அது எப்படிங்க தவறு பண்ணிவிட்டு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படி சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. சரி நீங்களா ஒரு மனுஷனா, உங்களை நினச்சி வந்து நான் வந்து எவ்வளோ நல்லவர் நினச்சேன் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பதறி போகிறாங்க. அப்போ வந்து சூர்யாவை எல்லோரும் கேட்குறாங்க, குடும்ப மானத்தை காப்பாற்ற தான் இவ்வளோ பெரிய பழியை நீ சுமந்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு சூர்யா எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காரு. இதை தெரியாமல் நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், யார் அந்த குழந்தையோட அப்பான்னு கேட்டு நான் ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு மகா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்ல மகா, உன் நிலைமையில் ஏதாவது பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக என்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பா, ஆனால் நீ இவ்வளோ நாள் வரைக்கும் பொறுமையாக காத்துட்டு இருந்த, அது மட்டும் கிடையாது, நான் தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்து எல்லாமே முயற்சி பண்ண, நான் இப்படியே நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு என்னை பற்றி இவ்வளோ வந்து எங்கள் அம்மா கூட சேர்ந்து நிறைய வந்து பண்ணியிருக்க, உண்மையிலே உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மகா, நீ தான் என்னை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு சூர்யா கையை பிடிக்கிறாரு. அடுத்து எல்லாருமே வந்து இனிமேட்டு சூர்யாவை பிரியக்கூடாது, 2 பேரும் இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. எங்கள் ராஜலட்சுமி வந்து அப்படியே வந்து அவங்க வீட்டுக்கார போய் கேட்குறாங்க, சரி நீ எல்லாம் ஒரு மனுஷனா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜலட்சுமி திடீர் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆசுவாசப்படுத்தி பத்திரமா வந்து ராஜலட்சுமி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ஒன்று முடியுது.